12/9/2025 ஸ்வர்ண கேரளம் எஸ்கே 18 ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்றுக்கு பாருங்கள், நம்ம ஆல் போர்டு 7 9 சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருந்தோம். 7க்கு பவர் 2, 9க்கு பவர் 4, 0க்கு பவர் 5ன்னு கொடுத்துருந்தோம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4D ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3650. சரிங்களா? நம்ம சப்போர்ட்டு கொடுத்துருந்த 0வும் சி போர்டுக்கு வந்திருக்கு, 0க்கு பவர் 5 பி போர்டுக்கு வந்திருக்குது. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், ஒரு வேலை வந்துட்டு ஏ போர்டில் ஒரு 6ஆம் நம்பரும் கூட வரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். 6ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு போயிருக்கு, 5 எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தோம். பி போர்டுக்கு வந்திருக்குது, 0 சி போர்டுக்கு வந்திருக்குது. இதுதான் ரிசல்ட்டு. நம்ம 0 5 கொடுத்துருக்குறோம், 5 0ன்னு ரிசல்ட் வந்திருக்குது. மற்றபடி 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்துட்டு 0 8 5ன்னு கொடுத்துருக்கோம். இது வந்து 5 0ன்னு பிசியில் பாஸ் ஆகும். அதே மாதிரி 0 5 7ன்னு கொடுத்துருக்குறோம். 6 வைக்காமல் போயிட்டோம். ஆனால் 6 இந்த நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தேன். அது 650ன்னு ரிசல்ட் ஆகிடுச்சு. இதுவும் பிசியில் பாஸ் ஆகும். 2 நம்பர் நம்மளுக்கு பாக்ஸில் பிசியில் பாஸ் ஆகும். இருந்தாலும் நம்ம 2Dலேயும் வந்துட்டு நம்ம 0 5ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் 5 0ங்கிறதும் வரும். ஆனால் ரொட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஏ போர்டில் கொடுக்குறது சி போர்டுக்கு வரலாம், சி போர்டில் கொடுக்குறது பி போர்டுக்கு போகலாம். அந்த மாதிரிலாம் மாறும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நம்பர் கிடச்சிருக்குது. சரி, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். எப்போவுமே ஒரு அருமையான ரிசல்ட்டு தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் மாறி போயிடுது. நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சிங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் வாங்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைக்கு ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 6 4. சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 3ஆம் நம்பரை கொடுக்குறோம். 6க்கு பவர் 1, 4க்கு பவர் 9, 3க்கு பவர் 8. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 3ன்னு வரலாம். சரிங்களா? அதான் வரணும். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்னு சொன்னால் 8 3 தான் வரணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா 1ஆம் நம்பர் வரலாம். அந்த இடத்துல அதுக்கு மேலே நம்பர்கள் வாய்ப்பு இல்லை. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 4 திரும்பவும் 5ஆம் நம்பர் உள்ளே வரலாம். 6 4 விட்டிங்கன்னா 5ஆம் நம்பர் ஒரு அடிஷ்னல் அதுவும் உள்ளே வரலாம். 6க்கு பவர் 1, 4க்கு பவர் 9ன்னு வரணும். அந்த இடத்துல சப்போஸ் 6 4 வரலன்னா 6க்கு பவர் 1, 4க்கு பவர் 9 அந்த மாதிரி நம்பர்கள் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 0க்கு கொஞ்சம் வாய்ஸ் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? 0க்கு அதிகமாகவே இருக்குது. சப்போஸ் இந்த 0 வந்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக உள்ளே வரும். கண்டிப்பாக 0 இல்லாமல் ஆட்டம் இருக்காது. சப்போஸ் சி போர்டில் இல்லைனா பி போர்டுக்குன்னா வரும். என்னடா மாற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதோடைய கான்செப்ட் அப்படி தான் போகும். அதனால் நம்ம சொல்கிறோம். சப்போஸ் இங்கே நான் சொன்ன நம்பர்கள் வரலன்னா பி போர்டுக்கு 0 5 இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 0 போயிடும். நான் சொன்ன அந்த 6 4 வரணும், இல்லைன்னா 9 1ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா 5ஆம் நம்பரு உள்ளே வரணும் திரும்பவும். அது அப்படி தான். சரிங்களா? ஆனால் இதில் தான் கண்டிப்பாக ஒரு உள்ளே வரும். ஏன்னா பி போர்டு நம்பர் நம்ம ஒரு 2 3 நம்பர் எடுத்துட்டோம்னாலே அடுத்து சி போர்டை ஓரளவு கணிச்சு வச்சிடலாம். அதுக்காக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் கணிப்பில் எது வந்து நான் சொன்னது இல்லாமல் உங்கள் கணிப்புலையும் எது ஃபாலோவிங்காக இருக்குன்னு பாருங்கள். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 கன்ஃபார்மாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா 5ஆம் நம்பர் சி போர்டுக்கும் வரலாம். ஆனால் அதிகபட்சமாக 2ஆம் நம்பர் தான் வரணும். சரிங்களா? அதிகபட்சமாக 2ஆம் நம்பரும் வரலாம். ஏபிபிசிஐசி பொறுத்த வரைக்கும் 92 54 65 48 32 63 37 90 இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? உங்கள் கணிப்பில் இதில் ஏதாவது பவர் மாறுதா பாருங்கள். இல்லை ரொட்டேட் பண்ணி ரொட்டேட்டுங்கிறது ஆகத்தான் செய்யும். அப்படியேவும் அடிக்கலாம். 92ங்கிறது 29ஆகவும் அடிக்கலாம். அது வேறு விஷயம். அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்பர் உள்ளே வந்துருச்சா மாறி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை நம்ம போடும்போது மாற்றியும் போட்டுக்கணும். ஆனால் இதில் ஏதாவது பவர் நம்பர் வருதான்னு மட்டும் பாருங்கள். உங்கள் கணிப்பில் பவர் வந்தால் இப்போ 48ன்னு கொடுத்துருக்கோம், 98 வருதா, 98 ஒன்று போடுங்க, 48 ஒன்று போடுங்க. அதை ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க ஆள் போடுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி டபுள்ஸ் தான் வரணும். இன்றைக்கி வரல. 0 5 பவரில் கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கும் டபுள்ஸு தான் வருது. நாளைக்கு வருதா பார்ப்போம். வந்தால் 0 8 9 இந்த 3 நம்பர் ரொம்ப முக்கியம். ஆனால் கூட கீழே இருக்க பவர் நம்பரை சேர்த்து போட்டுக்கோங்க. எது உங்கள் கணிப்பில் வருதுன்னு பார்த்துட்டு அதை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா? 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் 630 548 290 0 65 302 372 824 867 இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி தானே 0 6 5 அடிச்சிருக்கோம். நாளைக்கு அடிப்பாங்களான்னு கேட்டால், ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு அடித்தது 6 5 0. நாளைக்கு இந்த நம்பர் கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் இருக்கா பாருங்கள். இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ என்ன 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் ஒரு குதிரை கொம்பு தான்.
இருந்தாலும் நம்ம போர்டில் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வரும். ஆனால் போர்டு சேஞ்ச் ஆகுதே தவிர போர்டுக்குள்ளார 7 நம்பரில் நம்ம 4 நம்பரு சில நேரம் உள்ளே வந்துடும். 2 நம்பர் தான் நம்மளுக்கு, 3 நம்பர் தான் கொஞ்சம் சொதப்பிட்டு போகும். இருந்தாலும் அதையும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் கணிப்புலையும் பாருங்கள், வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல வின்னிங் வாங்குங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.